ஆண்டவர் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரு சின்ன சாட்சி உங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். 2019 எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சி நான் திருநெல்வேலிக்கு, சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போனேன். திருநெல்வேலிக்கு போனால் அங்கே 1 இயருக்கு ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது அப்படின்னு இருந்துச்சு. 2019 நான் ஜாயின் பண்ணேன். 2020 மார்ச்சில் கோவிட் வந்து லாக்டவுனு. நான் ஹாஸ்டலில் விட்டால் ஹாஸ்பிட்டல் விட்டால் ஹாஸ்டல், இப்படி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு மார்ச் மந்தில் ஒரு சார் வந்து, சென்னையில் உள்ள ஒரு சார் வந்து, அவர் திருநெல்வேலி அவரோட நேட்டிவ். ஸோ வந்து மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் ஆண்டரோட சமூகத்தில் அதை வச்சேன். ஆண்டு உங்களுக்கு சித்தம்னா இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு அதுக்கான வழி வாசல்களை திறந்து கொடுத்தாரு. அதோட ப்ராசஸ் ஒன்றுன்னா நடக்க ஆரம்பிச்சுது. அப்போ ஜூலையில் நான் போகிறதா இருந்துச்சு. ஸோ ஜூலையில் ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிரும், நான் சென்னைக்கு போகிறதா இருந்த ஒரு சூழ்நிலை. அப்போ ஹாஸ்டலில் கூட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் வந்து சென்னைக்கு போகிறேன், அதனால் வந்து இந்த மந்த் வந்து என்னோட அட்வான்ஸில் வந்து என்னுடைய ஃபீஸை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக சொல்லிட்டேன். ஆனால் ஜூலையில் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கல. திரும்ப ஆகஸ்ட்லேயும் அந்த மாதிரி நடக்குது. ஸோ செப்டம்பர் மந்தில் என்ன சொல்லிட்டாங்க, ஹாஸ்டலில் நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டே பே பண்ணிவிடுங்க, ஏன்னா வந்து இப்படி வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ செப்டம்பர் மந்தில் நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ஏன்னா ஆண்டவரே, இந்த ப்ராசஸ் ரொம்ப நாளாக நடந்துட்டுருக்கு, நான் நம்பிக்கையோடு இருந்தேன். போன மாதம் போயிருந்தா எனக்கு இந்த ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து ஒரு 5500 மிச்சமாக இருக்குமே அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுறேன். ஆனால் ஆல் ஆஃப் சடன் வந்து ஒரு செப்டம்பர் 14 காலையில் சடனாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு எல்லாம் அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் நடக்குது. நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னைக்கு வரேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு, ஒருவேளை ஜூலைலேயோ இல்லை ஆகஸ்ட்லேயோ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே வந்திருந்தேன்னா கோவிட்னால ஃபுல் லாக்டவுன். ஸோ வந்து உள்ளூர் பேருந்துகள் இருந்துச்சு, அந்த உள்ள இருக்க மாவட்டங்களில் பேருந்து இருக்கே தவிர ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வர முடியாது. அப்போ நான் திருநெல்வேலியிலேருந்து நான் வந்து சென்னைக்கு வரணும், அப்படி ஒருவேளை ஜூலைலேயோ ஆகஸ்ட்லேயோ நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருந்தேன்னா தூத்துக்குடி போய் தூத்துக்குடியிலேருந்து ஃப்ளைட்டில் இருந்து மட்டும்தான் நான் வந்திருக்க முடியுமே தவிர மற்றபடி எப்படி வந்திருக்க முடியாது. இன்னொன்று, அப்படி நான் எங்கள் வீட்டுக்கே வந்திருந்தாலும் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆன இடத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் ரொம்ப தூரம். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனோ, ட்ரெயின் அதெல்லாம் வசதியே இல்லாத ஒரு டைமாக இருந்தது. அப்போ இன்னும் அது கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் செப்டம்பர் மந்த் நான் வந்த அந்த டைம், அதுக்கப்புறம் பல மாதங்களுக்கு அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ செப்டம்பர் மந்த் பார்த்தாக்கா ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு அப்போ தான் பேருந்துகளை திறக்கிறாங்க. ஸோ அப்போ திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு பஸ்லேயே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டிலேருந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு தினமும் போகிறதுக்கும் ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பஸ் ஃபெசிலிட்டி இதெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிச்சார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நம்ம தான் ரொம்ப முன்னாடி ஜூலையில் ஆகஸ்ட்டில் வந்துருக்கணும்னு நினச்சோம். ஆனால் ஆண்டவர் அதை ரைட் டைமில் செப்டம்பரில் கொடுத்ததால தான் நமக்கு வந்து திருநெல்வேலியிலேருந்தும் சென்னைக்கு வர முடிஞ்சது. சென்னையில் வந்ததுக்கப்புறம் வேலைக்கு டெய்லி போயிட்டு வரவும் வசதியாக இருக்குது. அதுதான் பிரசங்கி 3:11 சொல்லப்பட்டதுல, அவர் அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற தேவனா இருக்கிற உங்க வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். ஆமேன்.